நம்ம ஆக்டர் சூர்யா வர வர தமிழ்ல ஜெய்சங்கருக்கு அடுத்த ஒரு பொசிஷனுக்கு வந்துருவாரு போல இருக்கு. ஏன்னா இவரு காக்கி சட்டைய போட்டாலே பயங்கரமான ஜேம்ஸ் பாண்டா மாறிடுறாரு. அந்த படம் வேற ஹிட் ஆயிடுது. அந்த மாதிரிதான் சிங்கம் திரைப்படம் வெளியாகும் போது பயங்கரமான வரவேற்பு கிடைச்சது. அதை தொடர்ந்து சிங்கம் 2 திரைப்படத்தையும் எடுத்தாங்க. அதுலயும் நம்ம சூர்யா போலீஸ் இன்ஸ்பெக்டர் வேஷத்துல தான் இருந்தாரு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல லோக்கல்ல இருக்கிற ரவுடிகளை தும்சம் பண்ணாரு. அடுத்த பார்ட்ல வெளிநாடுகள்ல இருக்கிற ரவுடிகளை தும்சம் பண்ணாரு. இப்போ S3 அப்படிங்கிற சிங்கம் 3rd பார்ட்டையும் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த படத்துல ஹரியும் சூர்யாவும் சேர்ந்து பல ஆக்ஷன் காட்சிகளை ரொம்ப தத்ரூபமா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மெனக்கட்டு பண்ணிட்டு இருக்காங்களாம். எதிரிகளை கண்டம் விட்டு கண்டம் போய் அரெஸ்ட் பண்றாரு நம்ம சூர்யா. ஒரு CBI ஆபீசரா இந்த திரைப்படத்துல நடிச்சிருக்காராம். இந்த காட்சிகளை படம் பிடிக்கிறதுக்கு 60 நாட்கள் ஆச்சாம். விசாகப்பட்டினத்துல நடந்துட்டு இருக்க இதனுடைய படப்பிடிப்பு தூத்துக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த கட்டங்களா படப்பிடிப்பு நடத்திட்டு இருந்தாங்களாம். இப்போ படத்துடைய படப்பிடிப்பு ஓரளவுக்கு முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த நேரத்துல படத்துல நம்ம ஸ்ருதிஹாசனுடைய ரோல் என்ன அப்படிங்கறதும் தெரிஞ்சிருக்கு. படத்துல நம்ம ஸ்ருதிஹாசன் ஒரு ஜேர்னலிஸ்டா வராங்களாம். சூர்யாவோட ஒரு கேஸ் எடுத்து நடத்துறதுல அவங்க தான் ஹெல்ப் பண்றாங்களாம். படத்துல அவங்களோட பேரு வித்யாவா. ஆமா, படத்தை ஆரம்பிச்சு ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, இந்த படம் எப்பதான் முடியும் அப்படின்னு கேட்டா, இப்பதான் 60 நாள் ஷூட் முடிஞ்சிருக்கு. இன்னும் 20 நாட்கள்ல படத்துடைய எல்லா வேலைகளும் முடிஞ்சிரும் அப்படின்னு படக்குழுவினர் சொல்லிருக்காங்களாம். S3 படம் இன்னும் 20 நாள்ல முடியுது. ஆனா இங்க ஒரு படம் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகளை ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம ராகவா லாரன்ஸ் நடிச்ச காஞ்சனா 2 திரைப்படம் பயங்கர ஹிட் ஆச்சு. அந்த படத்தை தொடர்ந்து இவருக்கு 2-3 பட வாய்ப்புகள் வந்துச்சு. ஆனா அதுல இவரு சூஸ் பண்ண ஒரு படம் மொட்டை சிவா கெட்ட சிவா. இந்த படத்துடைய படப்பிடிப்புகள் எல்லாமே முடிஞ்சு போச்சா. போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் தான் இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அதையும் கூடிய சீக்கிரத்துல முடிச்சிட்டாங்கன்னா படத்தை சந்தோஷமா வெளியிட்டுடுவாங்க. இந்த திரைப்படத்துல நம்ம ராகவா லாரன்ஸ் கூட சேர்ந்து நிக்கி கல்ராணி, கோவை சரளா, சதீஷ், சத்யராஜ், வம்சி கிருஷ்ணான்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஜீவா நடிப்புல வெளிவந்த சிங்கம் புலி திரைப்படத்தை இயக்குன சாயிரமணி தான் இந்த திரைப்படத்தை இயக்குறாங்க. சூப்பர் குட் பிலிம்ஸ் இந்த திரைப்படத்தை பிரம்மாண்டமான முறையில தயாரிக்கிறாங்க. என்ன தண்ணியில் முக்குது. நான் தான் டைரக்டர்கிட்ட கேட்டேன், சார் அந்த டோப் பண்ணுங்க, என்னால் முடியாது. இல்லை அப்பத்தா, டோப் இல்லை, அப்பத்தாக்கு முடியும். இது இப்போ அப்பத்தா இந்த மாதிரி சொல்லும். அந்த படம் பார்க்கும்போது அப்பத்தாக்கு தான் தெரியும் நான் எவ்வளோ கஷ்டம் வந்துருச்சா இப்போ எனக்கு நல்லதுதான் தெரியும். அது அந்த மாதிரி தானே படம் பார்த்தப்போ எனக்கு தெரிஞ்சது.